வணக்கம். வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேப்ப களியும் வேர்க்கடலை சட்னியும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு காலை உணவு. இதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் விட்டுடுங்க. தண்ணி கொதிக்கட்டும். இப்போ 1 கப் அளவுக்கு நான் கேப்பை எடுத்துருக்கேன், அதாவது கேழ்வரகு மாவு. அதில் 1 கப்பு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். கொதிக்கும் போது 2 ஸ்பூன் அளவுக்கு நொய் உப்புமா செய்வோம் பார்த்தீங்கன்னா, அந்த அரிசியை நான் சேர்த்துருக்கேன். நொய் அது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்ச கலவையை ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கெட்டிப்படாமல் விஸ்க் வச்சு கலந்து விட்டுடுங்க. இதை அப்படியே மூடி இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எட்டை எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு சட்னி அரைச்சிக்கலாம். வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், இஞ்சி, கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா கொரப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. எப்பயும் தாளிக்காம தாளிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நம்ம ராகி, அதாவது கேழ்வரகு மாவு போட்டு உருட்டி எடுத்தால்